Almost everything. Everything you need to know. ஹலோ நண்பா, நம்ம ஹியூமன்ஸால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸ் ஃபினான்ஸோட ரிலேட் ஆகும்போது, அதாவது பண விஷயங்கள ரிலேட் ஆகும்போது ரொம்ப அதிகமா நம்மளோட டெசிஷன்ஸ்ல இம்பாக்ட் பண்ணும். இதனால தான் ஷேர் மார்க்கெட்ல யாராவது இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களோட எமோஷனல் டெசிஷன்ஸால நிறைய லாஸஸை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டாக்ஸ் டு ரிச்சஸ் புக்ல இருந்து சில பிரின்சிபல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எமோஷனல் மிஸ்டேக்ஸை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பார்த்தோம்னா கடந்த 20 to 25 இயர்ஸ்ல ஸ்டாக் மார்க்கெட் 16% மேல சிஏஜிஆர் கொடுத்திருக்கு. சிஏஜிஆர்ன்றது காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட். ஆனா இப்ப கூட நம்ம ஜெனரலா பேசும்போது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு டாபிக்கை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஷேர் மார்க்கெட்லாம் ரிஸ்கிப்பா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லைன்னா நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு எப்பயுமே லாஸ் தான் வந்தது, அதனால நான் அதை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி சில ஆன்சர்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஆன்சர்ஸ்லாம் கூட உண்மைதான், அவங்க லாஸஸை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஷேர் மார்க்கெட்ல நடக்கிற மெஜாரிட்டி ஆஃப் லாஸஸ் நம்மளோட எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸால தான் நடக்குது. நம்ம ஹியூமன் எமோஷன்ஸ் கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளோட லாஜிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸை நம்ம தப்பா பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஆத்தரோட ஃப்ரெண்டும் அவர் கூட வேலை செய்யறவங்களும் சேர்ந்து ஒரு கோச்சிங் கிளாஸை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் ஆத்தரோட ஃப்ரெண்டு கூட வேலை செய்யறவரு ரொம்ப ரூடா நடந்துக்கிறாருன்னு, எங்க கிட்ட எரிஞ்செறிஞ்சு விழறாருன்னு ஆத்தரோட ஃப்ரெண்டு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க எங்களுக்கு வேற யாராவது ஒரு ஸ்டாஃபை போடுங்க, இல்லனா நாங்க இந்த கோச்சிங் கிளாஸ்க்கு வர மாட்டோம்னு சொன்னாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த கோச்சிங் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தவருக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால அவர் கிளாஸ் எடுக்க வரல. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம சொல்றதை கேட்டு அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆத்தரோட ஃப்ரெண்டு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு, அவருக்கு பிரெயின் டியூமர் இருக்கிறதாவும் சொன்னாங்க. அப்போ இந்த நியூஸை கேட்டு ரொம்ப கோவமா இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேடா ஃபீல் பண்ணி அவருக்கு என்ன ஆச்சுன்னு ஹாஸ்பிட்டல் எல்லாம் விசிட் பண்ணி பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவருக்கு சீக்கிரமா உடம்பு சரியாயிடணும்னு ப்ரே பண்ணாங்க. அவர்கிட்ட போய் நீங்க திரும்ப கிளாஸ் நடத்தணும், அதுக்காக நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. சோ இந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்ம ஹியூமன்ஸ் எமோஷன்ஸால ஈஸியா நம்ம டெசிஷன்ஸை மாத்திப்போன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஷேர் மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை பார்த்தோம்னா பேராசையும் பயம்ன்ற இந்த ரெண்டு எமோஷன்ஸ் தான் ஷேர் மார்க்கெட்டை அதிகமா இம்பாக்ட் பண்ணும். இன்னைக்கு அனலைஸ் பண்றதுக்கு நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருந்தாலும் அந்த அனலைசிஸ்லாம் பண்ணாம அதை பத்தி கத்துக்கணும்னு நினைக்காம மார்க்கெட்டை பத்தி நியூஸ் எப்படி இருக்கு, பாசிட்டிவா இருக்குன்னா கிரீட் அதிகமாகி எல்லாரும் பை பண்ணலாம்னு நினைப்பாங்க. மார்க்கெட்டை பத்தி நெகட்டிவா நியூஸ் இருந்து கிராஷ் ஆகிற நிலைமையில இருந்தா எல்லாருக்கும் பயம் அதிகமாகி செல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ நீங்க ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்டரா மாறணும்னா டேட்டா அண்ட் அனலைசிஸ் மூலமா லாஜிக்கலா டெசிஷன்ஸ் எடுக்க கத்துக்கணும். ஏன்னா என்னைக்கு எல்லார் மாதிரியும் எமோஷன் பேசிஸ்ல டெசிஷன்ஸ் எடுக்காம அதை அவாய்ட் பண்ணிட்டு லாஜிக்கலா டெசிஷன்ஸ் எடுத்து வெறும் அந்த நம்பர்ஸை மட்டும் பார்த்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களால ஒரு பெஸ்ட் இன்வெஸ்டரா மாற முடியும். சரி வாங்க, இப்ப நம்ம ஹியூமன் பிஹேவியர்ஸால இன்வெஸ்டிங் வேர்ல்டுல காமனா பண்ற சில மிஸ்டேக் தியரிஸை பத்தி பார்ப்போம். நம்பர் 1, சங்க் காஸ்ட் ஃபேலசி. உங்கள சில பேர் இதை கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க ஒரு விஷயத்தை பணம் கொடுத்து வாங்கிட்டீங்க, அதை பணம் கொடுத்து வாங்கிட்டோமேன்னு அது உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் அதை கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு தியேட்டருக்கு போய் ஒரு படம் பார்க்கலாம் டிக்கெட் எடுத்து உள்ள போய் உட்காந்துட்டீங்க. அந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலனாலும் பணம் கொடுத்துட்டோமேன்னு ஃபுல்லா அதை பார்த்துட்டு வருவோம். இல்ல ஏதாவது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டை ஜாயின் பண்ணி அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்கன்னு நம்பி சேரும்போது ரொம்ப மோசமான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணாலும் ஃபீஸை கட்டிட்டோமேன்னு எதுவுமே கத்துக்காம அந்த கிளாஸஸையே கண்டினியூ பண்ணி அன்ப்ரொடக்டிவா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். இந்த எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சம்டைம்ஸ் நம்ம ஹியூமன்ஸ் ஃபினான்ஷியலா ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துட்டோம்னா அந்த டெசிஷன் ரொம்ப தப்பா இருந்தாலும் பணத்தை செலவு பண்ணிட்டோன்னு அந்த டெசிஷன்ல ஸ்டிக் பண்ணிட்டு இருப்போம். இதுதான் சங்க் காஸ்ட் ஃபேலசின்னு சொல்றோம். இதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது நீங்க வாங்கின பிரைஸை விட அது குறைஞ்சிருச்சுன்னா நம்ம அதை விற்காத வரைக்கும் நமக்கு லாஸ் இல்லைன்னு அந்த ஷேரோட பிரைஸ் குறைய குறைய இன்னும் அதிகமா வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஷேரோட ஆவரேஜ் பையிங் பிரைஸை குறைச்சிட்டோம்னா ஃபியூச்சர்ல ஏறும்போது செல் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. இவங்க லாஜிக்கலா இந்த டெசிஷனை எடுத்து அனலைசிஸ் மூலமா ப்ரூவ் பண்ணி கான்ஃபிடன்ஸோட இந்த டெசிஷன் எடுத்தாங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆனா எந்த டேட்டா அண்ட் அனலைசிஸும் இல்லாம நம்ம அந்த ஷேரை வாங்கிட்டோம்
பண்ணிட்டோமேன்னு வெறும் எமோஷனல் பேசிஸ்ல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதை தான் நம்ம சங்க் காஸ்ட் ஃபேலசின்னு சொல்றோம். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பணத்தை க்ரோ பண்ணணும்னு நினைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டோட பிரைமரி அப்ஜெக்டிவே மறந்துட்டு நம்மளோட பாஸ்ட் டிசிஷனை ஜஸ்டிஃபை பண்ணணும்னு எமோஷனலா ஆக்ஷன்ஸ் எடுத்து நம்மளோட பணத்தோட வேல்யூவை குறைச்சிக்கிட்டே போறோம். ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுங்க. நம்பர் 2, லாஸ் அவர்ஷன். ஜென்ரலா ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு லாஸை ஃபேஸ் பண்ணாங்கன்னா அந்த லாஸை அக்செப்ட் பண்ணிக்காம அந்த லாஸை ரெக்கவர் பண்ணணும்னு நினைச்சு இன்னும் அதிகமா ரிஸ்க் எடுக்க ரெடி ஆயிடுவாங்க. ஏன்னா எமோஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம்னா லாஸ் ஆகிற வலி வந்து ப்ராஃபிட் ஆகிற சந்தோஷத்தை விட 3 மடங்கு அதிகமா இருக்கும். இதனால கண்மூடித்தனமா நம்ம இன்னும் அதிகமா ரிஸ்க் எடுப்போம். இல்ல ரொம்ப கன்சர்வேட்டிவா மாறிக்கிட்டு நல்லா ப்ராஃபிட் கிடைக்க வேண்டிய ஷேர்ல சின்ன சின்ன ப்ராஃபிட் கிடைச்ச உடனே செல் பண்ணிட்டு வெளியே வந்துருவோம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருந்தோம்னா லாஸ் ஆயிருமோன்னு பயந்துகிட்டு கம்மியான ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துருவோம். ஸோ இதனால ஒரு பக்கம் பார்த்தோம்னா லாஸ் பில்ட் ஆகிட்டே போகும். ஆனா நம்மளோட ப்ராஃபிட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால பிரேக் ஈவன் கூட பண்ணாம கன்சிஸ்டன்டா நம்மளோட போர்ட்ஃபோலியோ லாஸ்லயே இருக்கும். ஸோ இதனால ஒரு டெசிஷனை எமோஷனலா எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த டெசிஷனை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அதோட ஸ்டிக் பண்ணாம நீங்க ஒரு டெசிஷனை எடுக்கிறதுக்கு முன்னாடியே லாஜிக்கலா அதோட வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை இமேஜின் பண்ணிக்கிட்டு அதை ஃபேஸ் பண்றதுக்கும் நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிரைஸ்ல நீங்க லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கரெக்டான டெசிஷனை எடுத்து ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்பர் 3, டெசிஷன் பேரலிசிஸ். ஜென்ரலா நம்ம ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே ஆப்ஷன்ஸ் அதிகமா இருந்தா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி டெசிஷன் எடுக்காமலே இருந்துருவோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு துணி கடைக்கு போகும்போது ஒரு 4 துணி பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கும். சரி, இதுல டிசைட் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது பார்க்கலான்னு ஷாப்ல இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகி டெசிஷனை எடுக்காம போயிடுவீங்க. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், டெசிஷன் எடுக்காம இருக்கிறதும் ஒரு டெசிஷன் தான். ஸோ டெசிஷன் எடுக்கும்போது பேரலைஸ் ஆகாம இருக்க நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க செக்டார் ஆர் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணி அதுல ஒரு பெஸ்ட் கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்த மாதிரி செக்டார் வைஸா பிரிக்கும் போது உங்களுக்கு டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டாக்ஸ் டு ரிச்சஸ் இந்த புக்ல தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து வாங்கலாம். இல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் அப்புறம் ஃப்ரீ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இ-புக் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. இப்போ லிமிடெட் டைமுக்கு ஏஞ்சல் புரோக்கிங் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சான்ஸ் கொடுக்குறாங்க. அதை மிஸ் பண்ணாம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு டவுட் இருந்தா ஐ பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சேனல்ல இருந்து எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்க. உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சேனலோட ஃபினான்ஸ் ஃப்ரைடே பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டா பாருங்க. கண்டிப்பா உங்க ஃபினான்ஷியல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகி உங்க டைமை இன்வெஸ்ட் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அங்க இருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.